நேற்று கடைக்கு போய் கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப வருஷம் கழித்து மேரி கோல்டு பிஸ்கெட்டும் வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு பெருசாக பிஸ்கெட்டெலாம் எதுவும் வாங்கி கொடுக்குறதில்ல. ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கலான்னு செக் பண்ணப்போ மேரி கோல்டு பிஸ்கெட் கண்ணில் பட்டுச்சு. ஸோ வாங்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக லேம் பாயா அண்ட் பரோட்டா. இடியாப்பம் செய்யலான்னா இடியாப்பம் நேற்று தான் சாப்பிட்டோம். ஸோ பாயா கூட பரோட்டா வச்சு சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஒரு 5 இயர்ஸ் பேக் நாங்கள் க்ராய்டனில் இருக்கிறப்போ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பாயா அண்ட் நான் சாப்பிடுவோம். எனி ஸ்பெஷல் அக்கேஷன்னா அங்கே தான் சாப்பிட போவோம். அங்கே இந்த பாயா ரொம்ப ஸ்பெஷல். அப்போலேருந்தே பசங்களுக்கும் பாயானா ரொம்ப பிடிக்கும். இங்கே ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட்டில் லேம்பு கால் கிடைக்கும். ரெகுலராக கிடைக்காது, எப்போவாச்சும் தான் அவைலபிளாக இருக்கும். கிடைக்கிறப்போ வாங்கி ஃப்ரீசரில் போட்டுப்போம். நேற்று ஈவினிங்கே டிசைட் பண்ணியாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு பாயா அண்ட் பரோட்டா செய்யலான்னு. பரோட்டாவும் வீட்டிலே செய்யலான்னு தான் இருந்தோம். பட் அவர் தான் ரொம்ப பிஸியாக வச்சுக்க வேண்டாம், ஃப்ரோசன் பரோட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிரும்னு சொன்னார். ஸோ பாயா செஞ்சுட்டு அப்படியே பரோட்டாவை டீஃப்ரோஸ் பண்ணி சூடு பண்ணியாச்சு. பசங்களும் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக ஸ்பைசஸ்லாம் ரொம்ப அளவாக தான் சேர்த்துருந்தேன். பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டு நல்லா சூடு பண்ணி ரெடி பண்ணியாச்சு. பாயா நல்லா தாராளமாகவே செஞ்சுருந்தேன். ஸோ பரோட்டா பிச்சு போட்டு பாயா ஊற்றி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. பசங்களும் நல்லாவே சாப்பிட்ருந்தாங்க.